தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். இந்த மாலை வேளையில் உயர்தரமான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக நம்ம மனதை குறித்து நிறைய பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? நமக்கு நல்ல அறிந்த வசனம், வேத வசனம். அப்போ நான் எந்த அளவுக்கு என்னுடைய மனது புதிதாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கைகள் மாற்றப்படும், என் குடும்பங்கள் மாற்றப்படும், ஏன் விசேஷம் நம்முடைய ஊழியமே மாற்றப்படும். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தரும் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரம் நமக்கு சலிப்பு வருகிறது, சில நேரம் கோபமும் வருகிறது, சில நேரம் வெறுப்பு வருது. ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன் இப்படி இருக்குதுன்னா, நம்முடைய மனது எண்ணங்கள் வேற எதையோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுது இருக்கு, வேற எதையோ தேடுது, வேற எதையோ நாடுது, வேற எந்த குறித்த காரியத்தில் தான் நமக்கு முன்னைக்கு சொல்லுது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்போ என்னுடைய ஃபோக்கஸு வேற தேடி இருந்துச்சுன்னா, அது கிடைக்கலன்னா நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு மன முறிவும் சோறு நமக்குள்ளார வந்துடும். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸே அவரும் அவர் வார்த்தையாக இருந்துச்சுன்னா எனக்கு நம்பிக்கை அதிகமாக வந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அதில் இது மாதிரி போதைகளை நம்ம கேட்க 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 நமக்குள்ளார ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நம்பிக்கை வருது, நான் மேலே வருவேன், நான் முன்னேறுவேன், எனக்குள்ளார கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு பேசுகிறார் அப்படி. ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா நம்ம முன்னேறவும் முடியாது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி இந்த மாலை வேளையில் அந்த மனதை குறித்த காரியங்கள், ஏன்னா நம்ம பேதுரு குறித்து பார்த்துருக்குறோம், நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். அதில் ஒன்று இன்றைக்கி திரும்ப சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். போட்டில் அவங்க போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கடலில் நடந்து வருவார். வரும்போது எல்லாரும் பயந்துருவாங்க, என்னடா அது யாரோ ஒரு ஆவி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்வார், நீரே ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கடலில் என்ன பண்ணுறேன், வரேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறார் வாம்பார். வான்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார், அந்த பேதுரு நடந்துவார் இல்லையா? நடந்தவர் திடீர்னு அமிழ்ந்து போவார். அமிழ்ந்து போகும்போது தான் ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி, அற்ப விசுவாசியை ஏன் விசுவாசிக்காமல் போனான்னு சொல்லி கேட்பார் இல்லைங்களா? அது நமக்கு நல்லா தெரியும், அந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த விஷயத்தில் ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். இது வரைக்கும் அவன் நடந்துட்டான், இது வரைக்கும் என்ன பண்ணிட்டான், நடந்துட்டான். சொல்லுங்க, நடந்துட்டான். இது வரைக்கும் நடந்துட்டான், ஆனால் அவன் உள்ளே போகிறான். அப்போ அவன் உள்ளே போகிறான்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் தான் தெரியுது, ஆண்டவர் நடக்கும்போது நம்மளால் நடக்க முடியும்னு தெரியுது, ஆனால் அதன் பிறகு ஒரு ஸ்டெப்பு அவனால் எடுத்து வைக்கவே முடியல. அப்போ அவன் அவிழ்ந்து போனதுக்கு காரணம் என்னன்னு பலர் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க.
அது நமக்கு பிரச்சனை. என்னுடைய வியூவில் நான் பார்க்குறது என்னன்னா, அவன் நடந்துட்டான். அவன் என்ன பண்ணான்? நடந்துட்டான். ஆமாம் தானே? விழுந்து போனதை பற்றி நம்ம நிறைய யோசிக்க வேணாம், நடந்ததை பற்றி நிறைய யோசிக்கலாம். நம்ம விழுந்து போனதை யோசிச்சு தான் நம்ம மனம் சோர்ந்து அடையிறோம். ஆனால் நடந்துட்டான்னு சொல்லும்போது நம்மளாலேயும் நடக்க முடியுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு வருது? அப்போ அவன் நடந்ததை பற்றி சொல்லும்போது, ஒருவேளை அவன் விழுந்து போனதுக்கு காரணம் என்னமா இருக்கலான்னு சொன்னால், அவனுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்காம அலையை பார்த்துட்டான். அதனால் அலையை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு, அமிழ்ந்து போயிட்டான். அது உண்மைதான், அது சரிதான். ஆனால் நான் விழுந்து போனதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, அவன் மனது புதிதாக்கப்படல. அவன் மனது என்ன பண்ணல? புதிதாக்கப்படலை. அப்படி இப்படி சொன்னால் புரியும். ஏன் புதிதாக்கப்படலன்னு சொல்கிறேன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்? நடந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? நடந்துட்டான். நடந்தவன் நடக்க முடியும்னு நினச்சிருந்தான்னா, மனதுள்ள ஆழமாக இருந்தால் நடந்திருப்பான் இல்லையா? அவன் பார்த்தான், அமிழ்ந்து போனான், தூக்குனாரு. ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா, அவன் நடந்துட்டான். நடந்தவன் அவன் உண்மையிலேயே அவன் மனது திரும்பவும் ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா, அவன் நடந்து என்ன பண்ணிருப்பான்? இயேசு கிறிஸ்து போன மாதிரி அவன் போயிருப்பான். அப்போ இதுவரைக்கும் நீங்களுமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம் நிறையா இருக்குது இல்லையா? இப்போ இத்தனை வருஷமும் நம்ம நடந்துட்டோம். என்ன பண்ணிட்டோம்? நடந்துட்டோம். சொல்லுங்கள், நடந்துட்டேன். இப்போ என்னுடைய மனது புதிதாக்கப்படணும். இத்தனை நாளாக நான் நடந்து வந்தது, நான் கடந்து வந்தது என்னால் இல்லை. புரியுதுங்களா? நல்லா நான் ஒவ்வொரு முறையும் அமிழ்ந்து போகும்போது ஏன் நமக்கு சோறு வருகிறது, பலவீனம் வருகிறது, நமக்குள்ளார அந்த வலி வருது, வேதனை வருது அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் ஏதோ நான் நடந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் அவரை நம்பி தான் நான் நடந்துட்டேன். அவர் நம்பியே நான் நடந்ததால இனிமேட்டும் அவரே நம்பி நடந்துட்டேன்னா நான் முழுகாமல் போயிடுவேன். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது நமக்கு பார்த்தோன்னா பயங்கர வேகமாக இருப்போம் இல்லைங்களா? நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவன் தான் அப்படி தலைகீழே போட்டு பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும். உண்மையில் அது நல்ல விஷயந்தான். அன்னைக்கெல்லாம் அப்படி செஞ்சுதால இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்க முடியுது. ஆமாம், கிறிஸ்துக்காக வைராக்கியமாக நிற்க முடிஞ்சிச்சு. இல்லை மற்றவங்க ஏசுனா கூட, திட்டுனா கூட, யார் ஏதாவது சொன்னால் கூட அதை ஒரு பெருசாக யோசிக்காமல் வாழ்ந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி நிற்கிறோம் நம்ம. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் 2 ஸ்டெப்பு வச்சானோ 4 ஸ்டெப்பு வச்சானோ வச்சுட்டான் இல்லைங்களா? அவன் மனது புதிதாக்கப்படாமல் போனதால தான் அவன் அமிழ்ந்து போனான். ஆனால் நான் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், என் வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க ஆரம்பிக்கும் போது நடக்கிறது நான் அல்ல, என்னோடு இருந்து அவர் நடக்க வைக்கிறார். ஏன் நடக்க வைக்கிறார்? அவர் தான் என்னை அழைச்சார். அங்கே பேதுரு அவர் தாங்க அழைச்சாரு. அழைச்சால் அவன் என்ன பண்ணுறான்? நடந்தான் இல்லையா? இன்னைக்கு நானும் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அழைச்சதால முதல் வருஷமும் நான் நடந்தேன், 2வது வருஷமும் நடந்தேன், 3வது வருஷமும் நடந்தேன், இப்படி 12 வருஷம் நடந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்? நடக்கும்போது 12 வருஷத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, 12 வருஷமும் கஷ்டம் இல்லாமல் இல்லை, 12 வருஷம் போராட்டம் இல்லாமல் இல்லை இல்லையா? எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நடந்தேன். நடந்தீங்கன்னா நடக்கலையா? அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், இது வரைக்கும் அவர் தான் எனக்கு நடக்க வச்சாரு. இன்னைக்கும் நான் முடிவு பண்ணுறேன், இது வரைக்கும் நான் அமிழ்ந்து போகாமல் வந்துட்டேன். சொல்லுங்கள் பக்கத்தில், அமிழ்ந்து போகாமல் வந்துட்டேன். ரொம்ப முக்கியமானது இது. அப்போ இது வரைக்கும் நான் அமிழ்ந்து போகாமல் வந்துட்டேன், இனிமேட்டு இப்படி நான் அமிழ்ந்து போவேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், என்னுடைய ஒருவேளை நான் அமிழ்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, என்னுடைய கவனம், என்னுடைய எண்ணம், என் மனது எல்லாமே தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆமாம். அப்போ நான் 12 வருஷம் நடந்துட்டேன். எத்தனையோ முறை முழுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அலை என்ன பண்ணுது? காற்று வருது, அலை வருது, புயல் வருது, தண்ணி அடிக்குது, எல்லாமே நடந்துருக்குது. ஆனால் நான் கடந்து வந்திருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையால். ஆமென். அப்போ இனிமேல் முடிவு பண்ண 12 வருஷம் நடந்து வந்துட்டேன்ப்பா, கடந்து வந்துட்டேன். புயல் அடிச்சிச்சு, எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தேவைகள் வந்துச்சு. தேவை வரும்போதெல்லாம் அதை சந்திக்க முடியுமான்னு ஒரு எண்ணமும் நமக்குள்ளார வந்துச்சு. இதை செஞ்சிரோமா, அதை செஞ்சிரோமா, இப்படி செஞ்சிரோமா, அப்படி செஞ்சிரோமான்னு என்ன பண்ணுச்சு? அப்போ அலைகள் வந்துச்சு, என்னது காற்று வந்துச்சு, புயல் வந்துச்சு, எல்லாம் வந்தாலும் நான் நடந்துட்டேன். ஆமாம் தானே? நீங்கள் நடந்துருக்கீங்க. அப்போ இது வரைக்கும் நான் நடந்து வந்தேன்னா, இது வரைக்கும் எந்த புயலும் எந்த அலையும் என்னை சீரழிக்க முடியவும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது? அப்போ இன்னைக்கு என் மனது புதிதாக்கப்படும் ஒவ்வொரு நாளும். இது வரைக்கும் என்ன எந்த அலையும் என்னை கொண்டு போக முடியல, எந்த கடனும் என்னை கொண்டு போக முடியல, எந்த நோய் என்னை கொண்டு போக முடியல, எந்த பிரச்சனையும் என்னை கொண்டு போக முடியல. நான் இயேசுவின் நாமத்தில் நடந்திருக்கிறேன். இது வரைக்கும் நடந்திருக்கிறேன்னா, இனிமேட்டும் என்னால் நடக்க முடியுங்கிற மனது எண்ணங்கள் எனக்குள்ளார ஆழமாக உறுதியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடந்துருவோம். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நினைப்போம் இல்லையா, இந்த மாதத்தை ஓட்டுனா போதும்பா,
இந்த வாரத்தை ஓட்டுனா போதும்பா அப்படிதான் நினைக்கிறோம். 15 வருஷமா அப்படிதான் நினைச்சிரோம் இல்லைங்களா? இந்த மாசம் போனா போதும், இந்த வருஷம் போனா போதும், இந்த மாசம் இந்த வாரம் இப்படிதான் போச்சு. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இயேசுவை நோக்கி நான் பார்த்து நடந்திருக்கிறேன். ஆனா புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, சீற்றம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. ஆனா நான் அமிழ்ந்து போகல, நீங்க அமிழ்ந்து போகல. நீங்க மூழ்கி போகவே இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இயேசு எப்படி பிடிச்சி பேதுருவை தூக்குனாரோ அதே போல நம்மளையும் கர்த்தர் என்ன பண்றாரு? தூக்கி. அப்ப என்னால இல்ல, அவருடைய கிருபை என்னை தூக்கி நிறுத்துது. அப்ப இனிமேட்டு நான் கிருபையே நம்பி கிருபையே சார்ந்து நான் நின்னுட்டேன்னா என்ன எல்லா பிரச்சனையிலையும் என்ன பண்ணுவாரு? ஆமென் சொல்லலாமா? அப்ப தேவைகள் அதிகமாகுது, நான் என்னங்க பண்றது? நெருக்கம் அதிகமாகுது, என்ன பண்றதுன்னா நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடி அவரையே நாடி அவரையே நோக்கி அவரையே சார்ந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டேன்னா அந்த அழைப்பு என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்ப இது வரைக்கும் நான் கடந்து வந்துட்டோமா? இனிமேல் கடப்போமா? நமக்காக வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியும். எப்படி? இது வரைக்கும் அவர் தான் நடத்தி வந்திருந்தாருன்னா இனிமேட்டு அவரை நடத்துவாருங்கிற எண்ணம் நமக்குள்ளார என்ன பண்ணும்? அப்ப இது வரைக்கும் நான் நடந்து வந்திருக்கிறேன்னா எனக்கு பயம் வரும், அச்சம் வரும். இன்னைக்கு சில நேரம் நமக்குள்ளார பயம் வருது. அப்ப என்ன பயம் வரும்? நீங்க நினைக்கணும், இது வரைக்கும் நான் நடக்கல, அவர் தான் நடத்தினார், அவர் கிருபை நடத்துச்சு, அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுதுங்க? பக்கத்துல சொல்லுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் அவர் தான் என்னை நடத்தி இருக்கிறாரு. நான் நடந்து வந்திருக்கிறேன், நான் நடந்து வந்திருக்கிறேன், கடந்து வந்திருக்கிறேன். அநேக பிரச்சனைகளை பார்த்தேன், அநேக பலவீனத்தை பார்த்தேன், அநேக சுகவீனத்தை பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்தாலும் நான் அதுல இருந்து கடந்து வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் என்னை அமிழ்த்த முடியல. நான் எதிலையும் என்ன மூழ்கி போகவே இல்லை. கடன் என்ன மூழ்க பண்ணல, நோய் என்ன மூழ்கப்படல. ஆமா தானே? உசுரோட இருக்கமா இல்லையா? சத்தத்தை காணும். பக்கம் சொல்றேன், உசுரோட தானே இருக்கிற. கர்த்தர் ஒன்று பாதுகாத்து இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு என்னன்னா நாம வெறும் இந்த எப்படி சொல்றது, நடைபெண மாதிரி உட்காந்துருப்போம். அப்படியே ஆவி மட்டும் இங்க இருக்கும். என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு. ஆனா பாருங்க, அதை கடந்து வந்திருப்போம். அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? இது முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மளை முடிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, கடைக்கு கர்த்தர் நம்மளை முடிக்கிறவர் அல்ல. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அப்ப அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டாரா? எத்தனை ஆமென் சொல்லுது? அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் கொண்டு போக போறாரு. அது காத்தடிக்கலாம், மழை பெய்யலாம், தேவைகள் அதிகமாகலாம் இல்லையா? முன்ன ஒரு நாட்கள் நாங்க பார்த்தோம்னா 100 1000 இருந்தாவே போதும். அன்னைக்கு எந்த கண்டிஷனு அவ்வளோ இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் மேலே வந்து ஆயிரங்கள் அதிகமாச்சு. இப்போ லட்சம் ஆகி போச்சு. இப்போ கோடியில் வந்து நிற்குது. கோடியில் வந்து என்ன பண்ணுது? நிற்குது. யோசிச்சு பாருங்க. அந்த 100 சந்திக்கும் போதும் அவர் தான், 1000 சந்திக்கும் போதும் அவர் தான், அதாவது பார்த்தா ஆயிரக்கணக்கானதை சந்திக்கிறதும் அவர் தான், இப்போ லட்சத்தை சந்திக்கிறதும் அவர் தான், கோடியை சந்திக்கிறதும். சத்தத்தை காணுமே. அப்ப சாதாரணமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு அசாதாரண காரியங்கள் என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு புரியணும் எனக்கு, நான் அமிழ்ந்து போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சோர்வா இருக்கவே. நமக்கு என்னன்னா அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சோர்வு வந்துருது, நமக்குள்ளார ஒரு மாதிரி எண்ணம் வந்துருது. எத்தனை வருஷம் தான் நானும் இப்படியே பாடுபடுறது? ஏன் இந்த எண்ணம் வந்துருச்சுனாவே நம்ம கீழே போறோம்னு அர்த்தம். இந்த எண்ணம் கர்த்தர் கொடுக்குற எண்ணம் இல்லை, பிசாசு கொடுக்குற எண்ணம். நீ இத்தனை வருஷம் வேலை செஞ்சே, இத்தனை வருஷம் படிச்சே, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணே, இவ்வளோ செலவு பண்ணே, இவ்வளோ சம்பாதிச்சே, எல்லாம் போச்சா அப்படின்னு தான் பிசாசு கேட்பேன். சொன்னோம், இல்லை இல்லை இல்லை, என்னை அமிழ்த்தாம இது வரைக்கும் அவருடைய கிருபை என்னை பாதுகாச்சிச்சு. இனிமேட்டு அந்த கிருபை என்ன பண்ணும்? என்ன பாதுகாத்து என்ன பண்ணும்? எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ மனம் எனக்கு உறுதியா என்ன பண்ணும்? அந்த தரிசனம் எனக்கு கரெக்டாக என்ன பண்ணும்? இருக்கணும். அந்த தரிசனம் மாறவே. அப்போ உங்க எண்ணங்களும் உங்களுடைய தரிசனமும் உங்க மன உறுதியும் வேற எதன் பேரிலும் வைக்காம எப்போதும் ஆண்டவர் பேர்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? எத்தனை ஆமென் சொல்லுது? அதான் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மற்றும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப எக்ஸ்ட்ரா உனக்கு லோடா தருவேன்னு சொன்ன போன வாரம். ஞாபகம் எத்தனை இருக்கா? எத்தனை பேர் சொன்னது எனக்கு லோடா வரும்னு? ஹல்லேலூயா. ஆமா, நாங்களுமே ஆரம்ப நாட்களில் ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. கம்ப்யூட்டர் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இங்கே போய் கேட்போம், அங்கே போய் கேட்போம், ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் வந்து லோடில் வந்து இறங்கிச்சு கம்ப்யூட்டரு. ஆமாங்க, எல்லாரும் தெரியவே வேடிக்கை பார்க்குது. எங்களுக்கே வெக்கமாயிடுச்சு, அந்த அளவுக்கு லோடு வந்து இறங்கிச்சு. எப்படி வந்துச்சு, என்னமா வந்துச்சு? நாம் அது பிரச்சனை இல்லை,
இன்னைக்கு லோடு வரும். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு லோடு வந்துச்சுன்னா இன்னைக்கு லோடு வரும். அப்ப ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் விசுவாசத்தில் உறுதியா இருக்க முடியல. அப்பப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுது, மழை வர மாதிரி இருக்குது, அப்படியே கலைஞ்சு போற மாதிரி வாழ்க்கை இருக்கு. இப்படி முன்னேறுவன்னு நினைக்கிற அப்படி கலைஞ்சு போகுது, முன்னேற நினைக்கிற கலைஞ்சு போற. இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய ஃபோக்கஸ் முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அப்படி நீதியமா மாத்திரம் இருந்துச்சுன்னா, என் மன உறுதி, எண்ணம், என்னுடைய சித்தம், அதாவது என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தீர்மானம் எல்லாம் அதுவா இருந்துச்சுன்னா எல்லாம் கூட வரும்னு சொல்லுது. ஆமென் சொல்லமா? அங்க சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சென்னு சொல்லிட்டு வரும் சொல்றாள். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்றா இல்லையா. அது உண்மையான மொழிபெயர்ப்பு அந்த எபிரேயர் சொல்லும்போது சொல்றாங்க எப்படின்னா, பின்தொடராதான் நம்மளை அது விரட்டுமா, நம்ம துரத்துமா. என்ன பண்ணுமா? எது துரத்தும்? இது வரைக்கும் எது துரத்துது? நம்மளும் ஓடி ஓடி பார்க்குறோம், அப்பான்னு உட்காந்துறோம். ஆனால் கத்த சொல்ற நன்மையும் கிருபை என்ன பண்ணுவோன்னு துரத்தும். சொல்லுங்க, துரத்தும். அல்லேலூயா. எதுதான் எது துரத்தும்? இங்க துரத்துனா எது துரத்தும்? நமக்கு டக்குன்னு தெரியுது இல்லையா. பெரிய ஏஜி பாஸ்டர் மோகன் அப்படின்னு சென்னையில் இருக்கார், பெரிய சபையை கட்டுருக்கிறார். அந்த மாதிரி சபையை தான் நான் யோசிச்சுட்டேன், அவர் கட்டிவிட்டாரு. நான் இப்போ எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பயங்கரமாக கட்டிருக்கிறாருங்க. அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களாம், இவ்வளோ ஜனங்கள் வராங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வர்றாங்க. 15,000 பேரப்பா, 15,000 பேருக்கு மேலே வர்றாங்க. அவ்வளோ கட்டி பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் போய் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாரும் நோட்டு பேனா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, ஐயா இந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசிகள் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உட்காந்தாங்களாம். அவர் சொன்னாராம், நான் ஆத்துமாவுக்காக அலைஞ்சேன். அப்படிதான். வேற என்னங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்க வரோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. இல்லைங்க, அந்த அளவுக்கு என் வாஞ்ச தாகம் எனக்கு இருந்துச்சு. அங்கே தெரு தெருவாக அலைஞ்சேன், ரோடு ரோடாக அலைஞ்சேன் ஆத்துமாக்களுக்காக. அவ்வளோ ஜாம் பண்ண, அவ்வளோ பண்ணினேன். இன்னைக்கு வந்தது கும்மிகிறத பற்றி பெரிய விஷயமே. எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு வாஞ்ச விருப்பம். நான் சொல்கிறேன், நம்ம உண்மையிலே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஊழியர் நல்லா இருக்கணும். ஆனால் அதை காட்டு நமக்காக கத்தர் ஊத்த ஊழியம் என்னன்னா, முதல்ல சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் என்ன பண்ணணும்? சொல்லணும். அந்த சுவிசேஷத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதமாக வேற. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் ஒரு நிலைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால், இதுதான் நமக்கு தடையா என்ன பண்ணுது. அப்போ இங்கே சொல்கிறாரு, தேவனை தேடு, தேவனை நாடு அப்படின்னா, ஏதோ நான் மட்டும் தேடிக்கிட்டே இருக்கிறது இல்லை, இன்னும் அநேக தேடக்கூடிய அளவுக்கு நான் மற்றவர்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணுறாங்க? அதை குறித்த மனதில் ஏதாவது நமக்கு புரியுதா? அப்படி ஏதாவது என்ன வருதா? வந்துச்சுன்னா டக்குன்னு போய் சொல்லிடணும். டக்குன்னு என்ன பண்ணணும்? யார்கிட்ட போய்? அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ஆட்டை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த 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 ஆத்மாவுடைய எல்லா ஆதாயமும் யாருக்கு தான் வரும்? அவங்களுக்கு தான் என்ன பண்ணும். ஒரு நீங்கள் நினைக்கலாம், சபை கொண்டு கொடுத்து சபைக்கு பாஸ்டருக்கு போயிட போகுதுன்னு. இல்லை இல்லை, எல்லாத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் கத்தர்கடா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம். அப்போ நான் எந்த அளவுக்கு தேடணும்? இது எப்படி தேடணும்? வார்த்தை எப்படினும் வெறித்தனமாக தேடணும், வெறித்தனமாக நாடணும். எனக்குள்ளார ஆசிலேஷனே வரக்கூடாது, எனக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது, எனக்குள்ளார அந்த சோர்வே வரக்கூடாது. ஏன்? இதை தேடுனா எல்லாம் வரும்னு சொல்லிடுச்சுப்பா, நான் இதையே தேடுறேன். இதை தேட தேட வருதா, இதை நாட நாட வருதா, நான் அதையே தேடுறேன். அப்போ நான் எந்த அளவுக்கு அதை நான் தேடுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் வரும்னு சொல்லியிருக்குது. ஏன்னா அஞ்ஞா சொல்கிறார் பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், என்ன இந்த ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இடம், இதில் தான் ஜனங்கள் ஓடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் உலகத்தில் தான் பிரச்சனை. இவன் வந்தால் இந்த ஸ்கீம் கொடுப்பான்னு நினைக்கிறான், அவன் வந்து அந்த ஸ்கீம் கொடுப்பான்னு நினைக்கிறாங்க, வீடு வேணுங்கிறாங்க இல்லைங்களா. உலகம் அவனும் சொல்லிடுறான் பாருங்க, அரசியல்வாதியும் என்ன சொல்லிடுறான், ஒரு வீடு கூட கூரை வீடை நான் பார்க்கவே கூடாது, எல்லாத்தையும் மாடி வீடு ஆக்கணுங்கிறான். மாடி வீடு ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஜனங்களை கடனாக்குன்னு தான் மிச்சம். எல்லாரும் மாடி வீடு கட்டிருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் கடன் வாங்கி தான் கட்டுக்கிறாங்க. யாரும் அவங்க பணத்தை போட்டு கட்டவும் இல்லை, கவர்மெண்ட்டும் பணத்தை போட்டு கட்டவும்.
அப்போ யோசிச்சு பாருங்க, அவனும் எதில் தான் வைக்கிறான் கையை? வீடு இருக்கணும், வேலை இருக்கணும், சாப்பாடு இருக்கணும். இதிலே ஜனங்கள் மூழ்கிட்டாங்க. இதிலே முழுக்கிறதுனால தான் இவன் வீடு கொடுக்குறானா இவனுக்கு போடு, அவன் இது கொடுக்குறானா அவனுக்கு அதை போடு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஜனங்கள் இந்த எதை அதை சாப்பிட்றதையும் குடுக்கிறதையும் வீடு இதிலே விட்டுட்டோம்னா நம்மளை பற்றி எதுவும் யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நாமளும் என்ன பண்ண கிறிஸ்தவர்களும் அதையே தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி வந்தால் என்ன வரும், இந்த ஆட்சி வந்தால் என்ன வரும், இது வந்தால் என்ன வரும் இல்லைங்களா? ஃப்ரிட்ஜ் வந்திருக்குமா, வாஷிங் மிஷின் வந்திருக்குமா, ஏதோ ஒன்று யோசிக்கிறோம். நான் தவறாக சொல்ல, ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் அது இல்லை. நம்முடைய ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் நம்மளுது இல்லவே. இன்றைக்கி நமக்கு நம்முடைய அது தேவைக்கு சந்திக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு நாள் என்ன பண்ணும் வரும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஏன்னா நம்ம சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் விசேஷித்தவர்கள். யாரு? நாம் விசேஷித்தவர்களாம். விசேஷித்தவர்கள் விசேஷமா தேவனை தேடணும். அவங்க அதை தேடி போறாங்க, அதிலே திருப்தி அடைஞ்சு அதிலே வாழ்ந்துடுறாங்க. நீங்க விசேஷத்தவர்களப்பா, ஏன் உன்னை விசேஷத்துல மாத்துன? நீ என்ன தேடக்கூடிய ஆளு, என்ன நாடக்கூடிய ஆளு. நீங்க அஞ்ஞானிகள் கிடையவே கிடையாது. அமேன் சொல்லமா? சொல்லுங்க பக்கத்துல. நீங்க விசேஷித்தவர்கள், தேவனை தேடக்கூடியவர்கள், தேவனை நாடக்கூடியவர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழக்கூடியவர்கள். அப்ப வாழக்கூடிய வைராக்கியம் நமக்கு இருக்குதுன்னா எதுல வைராக்கியம் நம்ம செலுத்தணும்னா தேவனை தேடுவதிலும் தேவனை நாடுவதிலும் வைராக்கியத்தை செலுத்தணும். நம்ம முடிவு பண்ணல, நான் கடன் வாங்க மாட்டேன், ரைட்டு. கடன் வாங்காம நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் தேடுறேன், இவரை நான் நாடுறேன், இவரை தேடுறேன், இவரை நாடுறேன், இவரையே சார்ந்து இருக்கிறேன். இவரையே சார்ந்தன்னா எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்றாரு. வீடு வேணுமா நான் தரேன், எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இங்கே இருக்கிறவங்க உண்மையை சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரா வீடு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஊரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஊட்டியில் ஒரு வீடை வாங்குறீங்க, என்னது வெயில் காலம் வந்தால் என்ன பண்ணுருவோம்? கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அவரை தேடினா தான் அது நல்லாகும். ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா, இப்போ ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும். நீங்கள் எல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுறான், அங்கேயும் போட்டு வச்சிடறான், அமோட்டியும் போகிறான், அழகாக தங்கிட்டு என்ன பண்ணுறான். இப்போ நம்ம ஏன் தங்க முடியல? போனால் போகிறதுக்கு செலவு, அங்கே சாப்பிட்றதுக்கு செலவு, தங்குறதுக்கு செலவு, சுற்றி பார்க்க செலவு. அப்பா தலையை சுற்றிடுது, வேணாம்ப்பா ஊட்டியை ஃபோன்லேயே பார்த்துட்டு விட்டுறோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், கவனம் இது மேலே இருந்துச்சுன்னா அவன் தான் போடுவானா, நான் வாங்கி என்ன பண்ணுவேன், போடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு யோசிக்கிறதே இல்லை, யோசிக்க நேரமும் இல்லை, அது மாதிரி யோசிக்கிறது நேரமும் இல்லை இல்லைங்களா? அம்மா மூணாறு போயிட்டு வந்தாங்க, எப்படிமா இருந்துச்சு? மூணாறில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் பாருங்க, எல்லாருமே, நான் தவறா சொல்லல எதுவுமே. அப்ப நாம் அப்படிப்பட்ட எண்ணத்துல இது வரைக்கும் வளரவே இல்லை. ஏன் வளரலன்னா, என் ஃபோக்கஸ் அப்பப்பயும் மாறுது. இவரை தேடிக்கிட்டு இருக்க, ஞாயிற்றுக்கிழமை தேடுற, திங்கக்கிழமை யோசிக்கிற, நாளைக்கு போகலாமா வேணாமா, செவ்வாய்க்கிழமை. சில பேருக்கு தீர்மானம் பண்ணிடுவாங்க போகலான்னு, சில பேருக்கு போராட்டமாகவே இருக்கும், போகலாம் வேணாமா, சரி இந்த வாரம் விட்டுருமா போகலாமான்னே கடைசி நேரத்தில் தான் பிடிங்கிட்டு இங்கே வருவோம். ஏன் நம்ம திட்டமிடுதலே கிடையாது, தீர்மானமும் கிடையாது, அதை நிறைவேற்றுறதும் கிடையாது. இப்போ நீங்கள் முடிவு அதான் சொல்ல, நம்ம புது வருஷத்தில் சொல்லுவோம் பாருங்க, தானியேல் மாதிரி யாரெல்லாம் தீர்மானம் எடுத்ததுன்னு, சோத்திர ஆண்டவர் நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் குடும்பமாக வா கையை புடி நம்ம குடும்பமாக சபைக்கு போகணும் தெரியுமாம்போ. அது அந்த ஒரு மாதம் எப்படியாவது அடித்து பிடிச்சி வந்துடுவோம். அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாம் அந்த தேய்பிற மாதிரி, அப்புறம் வளர்பிற வரும். அப்புறம் புது வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம், வளர்பிற வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படியே வருஷம் போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வேணா கிரெடிட் கொடுக்கலாம். ஆனால் இங்கே கதை ஒன்றும் லோடு ஒன்றும் வரல, லோடு ஒன்றும். ஏன் அப்படின்னா, நம்ம தீர்மானம் எடுக்கிறோமே தவிர அதை நிறைவேற்றுகிற வேலையே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சொல்ல, நீங்கள் தீர்மானம் எடுப்பது நல்லது, நிறைவேற்றணும். அதுதான் 10 மடங்கு சமர்த்தனா மாறணும். தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது எப்படி 10
மடங்கு சமத்தினார். எப்படி அவனால் இருக்க முடிச்சுன்னா, அவன் எடுத்த தீர்மானமும் அதை நிறைவேற்றக்கூடிய தன்மையை தான் அவனை கொண்டு வந்து நிறுத்துச்சு. இனி நம்ம தீர்மானமே எடுத்து நிறைவேற்ற முடியல. ஞாயிற்றுக்கிழமை நேரத்திலே வந்து நம்மளால ஆராதிக்கவே முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, முடியல இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை அடிச்சு பிடிச்சி வந்துடுறோம், வெள்ளிக்கிழமை அப்படியே போராட்டமா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதுக்கு முதலிடம் கொடுக்காம அதை ரெண்டாவது வச்சுட்டேனாவே எது முதல்ல வைக்கிறேன்னா அதான் ஜெயிச்சிரும். அதனாலதான் ஆண்டவர் வந்து ஏன் முதல்ல வைக்கன்னு நிறைய இடத்த சொல்றாரு. ஏன் வைக்க சொல்றாருன்னா சும்மா வேலை இல்லாம சொல்லல. நீ முன்னேறணுமா, நீ மேல வரணுமா, எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணுமா, எதுவுமே உனக்கு பாதகம் இல்லாம இருக்கணுமா அப்படின்னா என்ன மட்டும் வை, நான் தான் உனக்கு சாதகம் என்ன பண்ணுவேன். இது அம்மன் சொல்றது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்னா சந்தோஷம்னா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகிப்போச்சா அப்படி சந்தோஷப்படுறோம். அப்ப நாம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு திட்டம் போடுறேன், இன்னைக்கு ஒரு மன உறுதியை கொண்டு வரேன், இன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள்லாம் மாத்துறேன், சிந்தனைகள்லாம் மாத்துறேன். இத்தனை வருஷம் நடந்து வந்துட்டேன், கிருபையா நடத்தி வச்சுட்டாரு. இனிமேட்டும் நான் இப்படியே கிருபையாலே போய் 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 இப்படியே இருக்கிறது இல்லை. நான் வேற மனுஷன் என்ன பண்ணணும்னா மாறணும். எப்படி மாறுறது? நான் இன்னைக்கு முடிவு பண்றேன், என் சபை அப்படின்னு சொன்னா முதல் ஆளா நான் தான் என்ன பண்ணுவேன். இங்க வந்து திரும்ப சொல்றேன், பிரதருக்காகவோ சிஸ்டருக்காக வர்றதுன்னா யாரும் வரவே வேணாம். நான் கர்த்தரை ஆராதிக்க வரேன், அவரை தேட வரேன், அவர்கிட்ட நான் கிரெடிட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த கிரெடிட் உங்களுக்கு சோக்கி என்ன பண்ணும், வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்ண. அதனாலதான் சபை என்பது எப்படி ஆகி போச்சுன்னா எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் வரலாம். ஏன்னா அந்த 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 ஒரு ஒழுங்குக்குள்ளார நம்ம இல்லாம போயிட்டோம். அதை திரும்ப சொல்றேன். ஏன்னா பிறக்கும் போதே இருந்தோம்னா நீங்க பாருங்க, இந்த அந்த சபையில் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து ஏஎல்சி டிஎல்சிலாம் பாருங்களேன், டான்னு போய் அங்கே உட்காந்துருப்பாங்க சபையில். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி போய் பார்த்தீங்கன்னா டான் 10 மணிக்கா 9:45 என்ன பண்ணும், போய் அது உள்ள என்ன பண்ணும், உட்காந்துரும். அது நம்மள மாதிரிலாம் வராது, சும்மா ஜம்முன்னு போய் என்ன பண்ணும். நீங்கள் அங்கே சபையில் அந்த டிஎல்சியில் போய் பாருங்க, ஒரு வாரம் கூட சளிப்பொலியோ ட்ரெஸ் நல்லா எல்லாம் வரவே வராது. ஏன்னா அது நல்லா பழக்கப்பட்டுச்சு. அதில் பழக்கப்பட்டு வந்ததால அழகா வந்து என்ன பண்ணும், உட்காரும். நாம அடிச்சு பிடிச்சி தான் வந்து உட்காடுறோம். பெரிய வித்தியாசம். அதனால அவங்க பாருங்க நல்லாவே இருக்கிறாங்க, நாம அப்படியே இருக்கிறோம். ஆனால் தீர்மானமும் மன உறுதியும் அந்த தரிசனமும் அதுக்குரிய எண்ணங்கள் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா நான் இவரை என்ன பண்ணுவேன், தேடுவேன். ஃபஸ்ட்டு இவரை வைப்பேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டேன்னா அடுத்து சொல்கிறார் பாருங்க, நாளைய தினத்துக்காக கவலைப்பட்டு நமக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்குமா. இன்னைக்கு வந்துட்டோம் இல்லையா, நம்ம ஆராதிக்கு வந்துட்டோம் இல்லையா, இப்போ நாளைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் ரெடி ஆகிடுச்சு. மைக்கேலுக்கு நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு மீன் குழம்பா, மட்டனா, சிக்கனானு. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நான் தப்பு சொல்ல, அப்படிதான் இருக்கு. ஆனா இவரை தேடுனா இவர் சொல்றாரு நாளைய தினம் அதுக்காக கவலைப்பட்டு உனக்கு செய்யுன்னு சொல்றாரு. அப்ப ஏன் நான் நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்படணும், அது கவலைப்படட்டும், நான் கர்த்தரை தேடுறேன். நாளைக்கு என்ன வேணும்னு அவன் அஞ்ஞானி தேடுறான் இல்லைங்களா. ஆனா நான் யாரை தேடுறேன், அவரை தேடுறேன். அவரை தேடும் போது எனக்கு என்னன்னு அவருக்கு தெரியும்னு சொல்லுது பைபிள். எனக்கு என்ன வேணுமோ பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. தெளிவா நமக்கு தெரியும் இல்லையா. தெளிவா தெரிஞ்சும் நம்ம தேடலைன்னா நம்மளை வந்து பிசாசு குருடாக்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம வேணுக்கெல்லாம் நம்ம யாரும் இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி நான் வருவேன்னா வரமாட்டேன் அப்படிலாம் நம்ம இருக்குதில்ல. பிசாசு எதுல நம்ம மேலே வந்துருவோன்னு அவனுக்கு தெரியும், அதில் மட்டும் குருடா வச்சிருப்பான். அதில் மட்டும் என்ன பண்ணிருப்பான். அப்போ ஏன்னா அதில் குருடா வச்சிட்டோம்னா அவன் அதில் பெரிய வளர்ச்சி அவன் பார்க்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றில் கூட வச்சுட்டான். இப்போ எதில் கூட வச்சு நான் தான் யோசிக்கணும், நீ தான் யோசிக்கணும். இப்போ நான் என்ன சபைக்கிற சரியாக நேரத்தில் வரேனா, நல்ல பிரசங்கத்தை ரெடியாக வரேனா, நல்லா பைபிளை வாசிக்கிறேனா, அதுக்காக ஜெபம் பண்ணுறேனா, இதை நான் எதில் நான் குருடா இருக்கிறேன் நான் யோசிக்கணும். ஓ இதில் என்ன பிசாசு என்ன பண்ணிருக்கான், குருடா வச்சிருக்கிறான். அப்போ நான் இதில் மாற்றிக்கணும், நான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணி எதில் நான் குருடா இருக்கிறேன், அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த குருட்டுத்தன்மையை நீங்கள் தான் மாற்றணும். நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கணும், எதில் நான் என்ன குருடா வச்சிருக்கிறேன்.
குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கிறதுல கூட வச்சுக்கிறானா? இல்ல தனிப்பட்ட ஜீவிதத்துல இயேசு கூட கூட வச்சுக்கிறான். ஏதோ ஒண்ணு கூட வச்சிருவான். ஏன் அவங்க ஜெபம் பண்றாங்களா? இவங்க ஜெபம் பண்றாங்களா? இவங்க குடும்பம் ஜெபம் பண்றாங்களா? அவங்க குடும்பம் ஜெபம் பண்றாங்களா? அவங்க எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து ஜெபிக்கிறாங்களா? அப்ப நாம மட்டும் வைக்கணுமா? அப்படின்னா எல்லாம் கூட ஏதோ ஒரு கூட வச்சுக்கிறான் இல்லையா? அப்ப என்ன பண்ணீங்க? அவன் செய்யறான்னு அவனை மாதிரி நான் இல்ல, நான் வேற ரகம், நான் விசேஷித்தவர்கள். ஏதோ ஒரு அம்மின்னு சொல்லுது. ஏன்னா அந்த உலகத்துல எப்படி தெரியுமா எல்லாருமே கூடாக்கி வச்சிடறான் தெரியுமா? அவன் எப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவ அப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா. இது இப்படியே தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவம் அப்படிதான் ஓடுது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், ஆண்டவரே என்னை எதுல கூட வச்சுக்கிறனோ அதெல்லாம் நான் இன்னைக்கு மாத்துறேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம முடிவு பண்ணும், குடும்பமா வரணுமா, சபைக்கு வரணும், ஆராதிக்கணுமா ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணுமா பைபிள் வாசிக்கணும். அதாவது எப்படி அந்த தனிப்பட்ட ரீதியில் பைபிள் வாசிக்கணுமா வாசிக்கணும். ஏன்னா நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நான் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஐயோ, என்ன பண்ண போறதும் இல்லை, எனக்காக என்ன பண்ணிருக்காருன்னே தெரியல. இதுல ஆண்டவர் வார்த்தை படிச்சாதான் எனக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமில்ல. எபேசியர் சொல்ல உன்னதங்களே சகல ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஓட்டாண்டைய என்ன பண்றோம்? ஏன் ஓட்டாண்டைய இருக்கிறோம் அப்படின்னா அதை குறித்த வெளிச்சம் நமக்கு இன்னும் வரவே இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியுது, இதுல எப்படி நம்ம வாழலான்னு தெரியுது இல்லையா? நான் நிறைய நேரம் யோசிச்சிருப்பேன், இன்னைக்கு இந்த வந்துச்சு எப்படி வாழலான்னு சொல்லி. ஆனா பாருங்க, என்னைக்கு அதுல இருந்து வெளியில வரணும் அன்னைக்கெல்லாம் செம்ம டைட்டா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதுல அற்புதத்தை என்ன பண்றாரு, செய்யறாரு. நிறைய பண கஷ்டத்தை பார்க்குறேன், ஆனா அதில் ஒரு பெருசா யோசிக்காம இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் அப்படின்னு வரும்போது நிறைய நமக்குள்ளார போராட்டம் வருது. ஆனா நிற்கும் போது ஆண்டவர் அதில் ஒரு ஜெயத்தை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்ப எப்படி அது முடியுது அப்படின்னு சொன்னா, திரும்பவும் சொல்றேன், அவரையே தேடும், அவரையே நாடும். நாட தேட தேட என் உள்ளத்துல என்னெல்லாம் வேணுமோ, எனக்கு என்னெல்லாம் தேவையோ, நீங்க யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன தேவை, 4 வருஷத்துக்கு வச்சு நாளைக்கு என்ன தேவைங்கிறது யோசிக்க, 4 வருஷத்துக்கு வச்சு என்ன தேவை நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுவும் அவருக்கு தெரியுது. அப்ப என்னுடைய வாழ்நாள் முடிகிற நாளுக்கு வரைக்கும் எனக்கு என்ன தேவைன்னு தெரியுதுன்னா, நான் எந்த அளவுக்கு அவரை தேடணும், புரியுதுங்களா? இப்ப நான் இருக்கிறேன் 120 வருஷம் வாழ போறேன். 120 வருஷம் வரைக்கும் எனக்கு என்ன தேவைன்னு இயேசுக்கு தெரியுது. அப்ப நான் அசால்ட்டா இருக்க முடியும் இருக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு நாளை வருஷம்ல 120 வருஷம் நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு என்ன தேவை எல்லாம் அவருக்கு தெரியுதுன்னா, நான் எந்த அளவுக்கு இதில் அவர் நான் கவனம் செலுத்தணும், எந்த அளவுக்கு மன உறுதியா இருக்கணும், எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், எவ்வளோ அதுக்குள்ளார நான் என்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ண அதுக்குள்ளார உட்புகுத்தணும். தாளந்துகளை உட்புகுத்தணும், ஆற்றலை உட்புகுத்தணும், திறமையை உட்புகுத்தணும் இல்லையா? அப்ப எனக்கு தாளந்து இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள நான் என்ன அந்த தாளத்தை எப்படி நான் பயன்படுத்த போறேன்? அப்ப நான் எதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளார உட்புகுத்துறனோ அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். எது அமீன் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணலாமா, ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே நான் இப்படி போயிட்டேன், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு நான் முடிவு பண்ணுறேன், எனக்கு எல்லாம் நீங்கள் கூட கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, லோடாக கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, நான் லோடை பார்க்கலப்பா, உங்களை பார்க்குறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, ஆசீர்வாதம் நம்மளை என்ன பண்ணும், நன்மையும் கிருபையும் நம்மளை துரத்தும். இன்னொரு மொழி பேப்பரில் ஓவர்டேக் பண்ணி வீட்டில் போய் உட்காந்துருமா. இப்போ நம்ம போகும்போது வீட்டுக்கு போனவொடனே ஒரு பக்கம் மட்டன் கிரேவியும் ஒரு பக்கம் சிக்கன் கிரேவியும் எப்படி இருக்கும் உங்க வீட்டுக்கு போனவொடனே? இப்போ எல்லாம் ரெடியாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படி ஒரு நாட்கள் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. நான் நேற்றே வச்சுட்டேன் சாம்பாரை, அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே லேசாக போகுது, தப்பு கிடையாது, நான் சொல்லலை. ஆனால் நமக்குள்ளார ஒரு எண்ணம் பிறக்கும் போது தான் அதை செயல்படுத்தவே முடியும். அதில் உறுதி வரும்போது செயல்படுத்தவே முடியும். உறுதியே வரலாம், செயல்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? தவற சொல்ல. அப்போ நம்ம ஒரு உறுதிக்குள்ளார வரணும், எனக்குள்ளார எண்ணத்துக்குள்ளார வரணும், இப்படி தான் நான் இருக்கணும், இப்படி தான் நான் செயல்படணும், என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும். நம்ம சொல்கிறோம்ல, பிள்ளைகள் சொல்கிறோம்லங்க, என் புள்ளனா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உரிமை நமக்கு இருக்குல்ல. அப்போ தேவன் நம்மளை பார்த்து எப்படி யோசிப்பாரு? இயேசு ரத்தத்தால கழுவி நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அப்படி பிள்ளையா ஏத்துக்கிறாரு. நம்ம அப்படி பிள்ளையா இருக்கிறோம். அப்பா இப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு நம்மளை பத்தி. எப்படினாலும் போ, நீ பைபிள் படிக்க வேணாம், நீ ஜெபம் பண்ண வேணாம், நீ பாட்டு பாட வேணாம், வேதத்தை தொட வேணாம், அப்படியே சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. எப்படா என் பிள்ளை என்கிட்ட வந்து பேசும்,
எப்படா என் வேதத்தை வாசிக்கும், எப்படா கண்ணை மூடி என்ன ஜெபம் பண்ணும், எப்படா என்னை துதிக்கும், எப்படா என்னை ஆராதிக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறார். ஏன்? எப்பெல்லாம் நீங்க துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் விடுதலை ஏற்படுத்துறாரு. எப்பெல்லாம் அவர் அவர் வேதத்தில் வரமோ கூட கொடுக்குறாரு. அப்போ அவர் எதுக்காக வெயிட் பண்றாரு? எதுக்காக ஜெபிப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதாவது என்கிட்ட பேசுவான், நான் 2 வார்த்தை பேசி அவனை திருப்தி ஆக்கி அவனை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நடத்தலான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் ஜெபிக்கவும் இல்லாம, வேதத்தையும் வாசிக்காம, பாடலும் பாடாம, ஒன்றும் இல்லாம நான் அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், பெரிய பணக்காரன் விட்டு பிள்ளை, ஆனா அவன் பிச்சை எடுத்துட்டே இருக்கான். என்ன காரணம்? அவன் பணக்கார விட்டு பிள்ளைன்னு அவனுக்கு என்ன பண்ணல, அதுக்கு தெரியவே இல்லை. நான் ஏழை, நான் ரொம்ப கஷ்டவாளி, எனக்கு யாரும் உதவி செய்யல இருக்கிறான். ஆனா அவனுடைய அந்த அதை பார்த்தா எப்படி தெரியுது, இவன் ஐயோ அவன் அவங்க பிள்ளையாம்ல அப்படின்னு எப்படி இருக்கும். இன்னைக்கு நாம அவர் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்கார நம்ம அப்பா தான். ஆனால் நாம் இங்கே பிடிங்க அங்கே கொடுக்கவும், அங்கே பிடிங்க இங்கே கொடுக்கவும், இப்படியே ஓட்டுறோம்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதுதான். இன்றைக்கி முடிவு பண்ண, ஆண்டவரே இனிமேட்டு நான் உங்களையே தேடுறேன், உங்களையே நாடுறேன், என் பிள்ளைய நான் சொல்கிறேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் என் தகப்பன் என்னை குறித்து நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இன்றைக்கி என்னை கூப்பிட்டு ஏசப்பா உனக்காக ஏன் ரத்தத்தை சிந்தனை தெரியுமா, உனக்காக அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இங்கே வாடா அண்ணன் 2 போட்டா எப்படி இருக்கும்? நல்ல விஷயம், உங்களை போட்டும், உங்களையும் கேட்குது ஒரு ஆள் இல்லை தான், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் கேட்குறதில்ல. ஏன் தெரியுமா? நீ கேட்டாலும் கேட்கலனாலும், நீ செஞ்சாலும் செய்யலனாலும் என் புள்ளடா நீனு அப்படின்னா நான் நீ செய்வேன்னு நான் எதிர்பார்த்து என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். இப்போ நானும் அப்படி தான் எதிர்பார்க்கேன் என் பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என் பிள்ளை செஞ்சிச்சுன்னா மொத்த ஆசையும் யார்கிட்ட தான் போகும், மொத்த ஆசீர்வாதம் யார்கிட்ட தான் போகும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஏசு ரத்தத்தால் கழுவப்பட்டு என்னை நீதிமா நான் மாற்றி என் பிள்ளையா நான் இருக்கிறேன். அவரை கூட பேசுறது தான் என் வேலை, அவர் வார்த்தையை கேட்கறது தான் என் வேலை, அவரோட பேசுறது தான் என் வேலை, அவரை துதிக்கிறது தான் என் வேலை, அவரே சார்ந்து இருக்கிறது தான் என் வேலை. அதுலேயே நான் இருக்க போகிறேன், உறுதியாக இருக்க போகிறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த மெசேஜ் வரும் வெள்ளிக்கிழமை வேறு மாதிரி சொன்ன உடனே இதை விட்டு அதை தேடுறது இல்லை. அவர் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் அதை விட்டு இதை இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கிறேன். இதையும் ஃபாலோ பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணுறேன், இதையும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் நம்ம சாயந்தரம் வச்சோம்? வேலை இல்லாமலாம் இல்லை. ஏன் வச்சோம்? இன்னும் நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும், நிறைய ஜனங்களுக்கு போதிக்கணும். அது போதிக்க ஜனங்களுக்குள்ளார ஒரு உயிர் மீழ்ச்சி வரும். அந்த உயிர் மீழ்ச்சி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆராதனை பிள்ளைக்கு டக்குன்னு பிடிச்சிங்கன்னா அந்த ஆராதனை பிள்ளைகளுக்கு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுறோம்? ஏற்படுத்தணும். அப்போ நம்ம அதுக்காக ஏற்படுத்தக்கூடியது நான் ஏற்படுத்தணும் ஆராதனையை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனையும் பண்ணலாம். அது பண்ணாருக்கு யாரும் கண்டிஷன் இல்லவோ இல்லை. இப்போ எனக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் இல்லை, ஆராதனை பண்ணியா மைக்கேல் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. அப்போ நம்ம கடவுளுக்கு பயந்து, கடவுளை நம்பி, கடவுளை சார்ந்து என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். ஏன்னா ஆண்டவர் ஏதோ உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கிறார், சிந்தையில கொடுத்துட்டே, வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ கொடுக்க செய்ய நான் பார்க்குறேன் எனக்குள்ளார ஒரு பெரிய உறுதி வருது. வேற ஒன்றும் இல்லை, ஜெயிச்சிட முடியும், மேலே வந்துட முடியும், ஜனங்களை உருவாக்கிட முடியும், ஜனங்கள் நல்லா உருவாகுவாங்க, ஒரு நல்ல குடும்பம் ஏற்படும். ஒரு 10-20 குடும்பமா என்ன பண்ணும், எழுதி என்ன பண்ணும், நிற்கணும். நான் நினைக்கிறது, நான் ஒரு நாள் இப்படி வாழ்க்கை முடியும் போது நீங்க பார்த்தா எப்படி இருக்கணும், அப்படியே சபையெல்லாம் பயங்கரமா குடும்பம் ஊழியம் பண்ணா எப்படி இருக்கும்? கணவன் மனையை பிள்ளைகளை நீங்க ஒரு பக்கம் ஊழியம், இங்க பக்கம் ஒரு ஊழியம், அந்த பக்கம் ஊழியம் இல்லைங்களா? இப்போ காட்டுக்குள்ள ஒருத்தவங்க ஊழியம் பண்ணலாம், காத்திரிமேட்டில் ஒரு ஊழியம் பண்ணலாம், குடும்பமா பெரிய கடமையில் ஊழியம் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆத்மால ஆதாயப்படுத்தி என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் இப்போ காட்டுக்குடுக்கு போறீங்க வச்சுங்களேன், வாரம் போயிட்டு வரோம், வாரம் ஒரு 10 குடும்பத்தை சந்திக்கிறீங்க, வாரம் என்ன பண்ணுறீங்க, வேலை வச்சு சபை கொண்டு வருவீங்க, இங்கே வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், விடுதலை அடைவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்காக தான் கத்தவங்களை குடும்பமாக ஏற்படுத்தி இருக்கிறாரு. நம் குடும்பம் வர முடியாதபடி ஏதோ ஒரு அந்த சொன்ன இல்லையா, பிசாசு ஒரு குருட்டை வச்சிடறான் இல்லையா, அதை ஒரு இதில் குருட்டை ஆக்கிடுறான் இல்லைங்களா? அந்த குருடான உடனே அப்படியே மந்தமாயிடுது. என்னைக்காவது ஒரு ஸ்பார்க் அடிக்குது, அப்புறம் அது மறைஞ்சிருது. ஸ்பார்க் அடிக்கும் போது நம்ம தேவையில் இருப்போம். எனக்கு நிறைய தடவை ஸ்பார்க் அடிக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், ஸ்பார்க் அடிக்கும். அப்போ பார்த்தா ரொம்ப லோவில் இருப்பேன் நான். ஸ்பார்க் அடித்து பிரயோஜனம் இல்லை, காசு இல்லையே அப்படின்னு நான் டவுன் ஆக்கிடுவான், குருடாக்கிடுவான் என்ன.
ஆனால் சில செய்திகளை கேட்கும்போது அப்படியே என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே நான் உங்களை தான் என்ன பண்ணுவேன், தேடுவேன். என்ன இருக்குதுன்னு இல்லை, எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நான் பெற்று அனுபவிச்சே தீரணும். எத்தனை அம்மேன்னு சொல்லுது? சொல்லுங்க, நான் அனுபவிச்சே தீருவேன், நான் மேலே வந்தே தீருவேன், நான் முன்னேறியே தீருவேன். ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் என்னையும் என் சபையையும் என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைப்பார். ஆமேன். எழுந்திருக்கலாமா?